2026 தேர்தல் தமிழகத்திலே அடுத்த முதலமைச்சர் யார்? பிரபல ஜோதிடரின் அதிரடி கருத்து கணிப்பு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பதற்கு இன்னும் ஒரு 4 மாத காலங்கள் தான் இருக்கிறது. இந்த 4 மாத காலம் என்பது இருக்கிறதை விட 4 முனை போட்டி என்பது இருக்க போகிறது அப்படின்னே கூட சொல்ல. ஒரு புறத்திலே திமுக, காங்கிரஸ், அதே போல அதிமுக, பாஜக, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி, இதிலே 4 முனை போட்டியை விட மும்முனை போட்டி என்பது வலுவாக இருக்க போகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு என்பது வரப்போகிறது. அதனுடைய ராசி பலன்கள்லாம் நம்ம அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம். ஒவ்வொரு ராசிக்கும் நம்மளாம் பார்த்துருப்போம். அப்படித்தான் தமிழகத்துடைய அடுத்த முதலமைச்சராக யார் வரப்போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தகவல் என்பது இணையதளங்களிலே உலா வந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அப்படி யார் தமிழகத்துடைய முதலமைச்சராக வருவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது, எந்த ராசிக்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது 2026ஐ பொறுத்த வரைக்கும் ஒரு 3 முக்கியமான அமைச்சர்கள் புதிதாக சிறைச்சாலைக்கு செல்ல இருக்கிறார்களாம். கண்டிப்பாக சனி பகவான் வக்கிரத்தில் இருப்பதால் அவர்களை மிரட்டி நிறைய விஷயங்களை சாதிக்க நினைத்து அவர்கள் அனைவருமே சிறைச்சாலைக்கு செல்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதே போல மு.க. ஸ்டாலினுக்கு 2026 நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறதாம். அவருடைய ஜாதகத்திலே பஞ்சமஸ்தானத்திலே 2 உப நட்சத்திரங்கள் வருகிறது. லக்ன பிரதாபம் நன்றாக இருப்பதால் மு.க. ஸ்டாலின் ஜெயிப்பதற்கு அற்புதமான வாய்ப்புகள் என்பது இருக்கிறதா. அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் சேரவில்லை என்றால் ஸ்டாலின் ஜெயிப்பதற்குத்தான் ஜாதக ரீதிப்படி அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி என்பது வைத்துவிட்டால் எடப்பாடி பழனிசாமி ஜாதகத்தின்படி அவர்தான் முதலமைச்சராக வரப்போகிறார். அதாவது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் கூட கிடையாது, மற்ற எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, மற்ற கூட்டணி கட்சிகளை எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலில் வலுவாக ஒரு கூட்டணியை அமைத்து விட்டார் என்றால் கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலிலே அவர் முதலமைச்சராக வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு என்பது ஒரு ஜாதக ரீதிப்படி அதிகப்படியாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை அனைவரும் தனித்து தான் தமிழக வெற்றி கழகமாகட்டும் அல்லது அதிமுகவின் பக்கம் இப்ப இருக்கக்கூடிய கூட்டணி தேமுதிக, பாமக போன்ற கட்சிகள் எல்லாம் உள்ளே வைத்து போட்டியிட்டாலும் கூட அது ஸ்டாலினுக்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பாக மாறும் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. இறுதி நேரத்திலே தமிழக வெற்றி கழகம் என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். அதே போல 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஜாதக ரீதியாக இப்படி இருந்தாலும் தமிழக மக்களுடைய மனநிலைமை என்பது எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் தமிழக மக்களுடைய அடுத்த முதலமைச்சர் பதவியிலே அமரப்போவது யார் அப்படிங்கிற மாதிரி முடிவுகள் என்பது எடுக்கப்படும் அப்படின்னே கூட சொல்லலாம். என்னதான் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவந்து கொண்டிருந்தாலுமே கருத்து கணிப்பு முடிவுகள் பூரா அனைத்தும் அதாவது சரிசமமான முறையிலே சரியான முறையிலே இருக்க போவது கிடையாது. இப்போது இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள் பூரா தேர்தல் நேரத்திலே முழுவதுமாக மாறுவதற்கு கூட வாய்ப்புகள் என்பது அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு நண்பா. அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க.